நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாப்பழா வாழை முக்கனி கீர் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது கழுவுனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு பசும்பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பேக்கெட் பால் கிடச்சா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2.5 கப் சேர்த்துருக்கேன் 1/2 கப்புக்கு. இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நாம் வாங்கி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பலாச்சோளம் எடுத்திருக்கேன். இது ஒரு 6 சொலை இருக்குங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த சீசனில் மட்டும்தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியுங்கிறதுனால இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நான் ஒரு 6 சொலை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மாம்பழத்தையுமே மேலே இருக்க தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. மாம்பழம் கொஞ்சம் புளிக்காமல் இனிப்பு இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிச்சதுன்னா நம்ம அந்த கீரோடு சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ இதை மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பார்க்குங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு கட் பண்ணது. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க நம்ம குட்டீஸ் மட்டும். அவங்கள மட்டும் பக்கத்தில் அண்டை விடாமல் பார்த்துக்கணுங்க. நான் அப்படி தான் பார்த்து செஞ்சிட்ருந்தேன். ஸோ இது ஒரு முழு மாம்பழத்தையுமே நம்ம அப்படியே போட்டுடலாம். நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாம்பழம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழையில் செவ்வாழை நிறைய வெரைட்டி இருக்குங்க. நான் இன்றைக்கி தேன் வாழை எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைச்சாலும் ஒரு முழு வாழைப்பழத்தையும் எடுத்துக்கோங்க. ரொம்ப கணிஞ்சிராமல் இருக்கிறது நல்லது. நல்லா சாப்பிட்ற பதத்தில் இருக்கிறது நல்லது. அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் மட்டுமே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பாசுமதி அரிசி வெந்திருக்குங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுறலாங்க. ஏன்னா நல்லா மையம் ஆகணும். அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது கூட நான் இன்றைக்கி பாதாம் தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் முந்திரி வேணால் முந்திரி சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் கூட சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாதாம் எடுத்திருக்கேன். முந்திரி சேர்க்கலை. ஸோ பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெய்யில் லேசாக வறுத்து அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட உலர் திராட்சையும் சேர்த்து நாம் வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இது ரெண்டையுமே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் திராட்சை போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 கப் அளவு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படி வறுக்கும்போது அப்படி ஒரு மனம் வருங்க. ரொம்ப நல்ல அரோமாவாக இருந்துச்சு. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பாசுமதி அரிசி கடைஞ்சேன் பார்த்தீங்களா, அது கூட 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பால் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிருக்கேன். அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இது அதே பேனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுருங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு முழு தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி 2-3 பால் எடுத்து வச்சுருக்கோம். இது 2 கப் பால் நான் இது கூட சேர்த்துறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்வீட்னஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. இப்போ 2 கப் போட்டதுக்கப்புறமா இதை கொதிக்க விடக்கூடாதுங்க. இது ஓரளவுக்கு சூடாகிற அளவுக்கு மட்டும்தான் விடணும். இப்போ ஸ்வீட்னஸ் எல்லாமே பார்த்துட்டு நாம் வறுத்து வச்சுருக்கிற நட்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது நீங்கள் இப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கனாலும் இந்த வெயிலுக்கு எதமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.